அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டு இந்தியா முழுக்க நடைபெற்ற மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த தேர்தலில் 3வது முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி இந்தியாவில் மீண்டும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் தமிழக அளவில் போட்டியிட்ட கட்சிகளின் வாக்கு சதவீதம் எவ்வளவோ, எந்தெந்த கட்சி எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, டாப் 11 கட்சிகளை நாம் வரிசைப்படுத்தியிருக்கிறோம். இந்த வரிசையினுடைய புள்ளி விவரங்கள் தற்பொழுது தமிழகத்தினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய முதலிடத்தில் இருக்கின்ற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகம். ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகமான திமுக முதலிடத்தில் இருக்கிறது. திமுக 27.2% வாக்குகளையும், இரண்டாம் இடத்தில் அதிமுக இருக்கிறது 20.6% வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கிறது. மூன்றாம் இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி 11.3% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 10.7% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. 6ஆம் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி 4.3% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. 7ஆம் இடத்தில் தேமுதிக 2.6% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் 2.5% வாக்குகளையும், 9வது இடத்தில் விசிக 2.2% வாக்குகளையும், 10ஆம் இடத்தில் கம்யூனிஸ்ட் 2.1% வாக்குகளையும், 11வது இடத்தில் 1.2% வாக்குகளுடன் மதிமுக இடம்பெற்றிருக்கிறது. அதாவது நம்பர் 1 இடத்தில் ஆளுகின்ற கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகமும் சுமார் 27.2% வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது. அதே போன்று எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 20.6% வாக்குகளை கைப்பற்றி 2ஆம் இடத்தில் கைப்பற்றியிருக்கிறது. சில நாட்களுக்கு முன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ற தேர்தலை விட திமுக குறைந்த வாக்குகளையே கைப்பற்றியிருக்கிறது. ஆனால் அதிமுக சென்ற நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த முறை அதிக வாக்குகளை கைப்பற்றியிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் திமுக போட்டியிட்டதோ 22 தொகுதிகளிலே. ஆனால் அதிமுக போட்டியிட்டது 35 தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கிறது. ஆனால் வெறும் 20.6% வாக்குகளை மட்டுமே கைப்பற்றியிருக்கிறது. இதே அதிமுக இதே தொகுதிகளின் எண்ணிக்கையில் கடந்த முறை பாமக பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற போது 20% வாக்குகளை கைப்பற்றியிருந்தது. ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளிலுமே இவ்வளவு குறைவான வாக்குகளை தான் அதிமுக கைப்பற்றியிருக்கிறது. இந்த தேர்தல் புள்ளி விவரங்களை நீங்கள் தெளிவாக பார்த்தால், சீமானின் நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள் 39 தொகுதிகளிலும் கைப்பற்றியிருக்கிறது. எந்த தொகுதியிலும் அவர்கள் வைப்பு தொகை பெறவில்லை. எந்த தொகுதியிலும் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அவர்கள் வளர்ந்தில்லை. கணிசமான வாக்குகளை ஒவ்வொரு தொகுதிகளிலும் கைப்பற்றியிருக்கிறார்கள். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துடனோ அல்லது அதிமுகவுடனோ யாருடன் போட்டியிட்டாலும் அவர்களுடைய ஓட்டு சதவீதம் குறையவும் இல்லை, ஏறவும் இல்லை. தனித்து நின்றால் 5.56% வாக்குகள். கூட்டணியோடு செல்லும் பொழுது அவர்கள் எல்லா தொகுதிகளிலும் நிற்க முடியாத சூழல். ஆனாலும் அந்த 4%, 5%த்தை அதிகமாகாமலும் குறையாமலும் தொடர்ந்து அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரிய கட்சியான திமுக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தாலும் அவர்கள் வாக்கு சதவீதம் அப்படித்தான் இருக்கிறது. சிறிய கட்சியான பாஜகவுடன் கூட்டணி வைத்தாலும் அது அப்படித்தான் இருக்கிறது. இன்னும் தெளிவாக பார்க்க போனால் பாஜக 3ஆம் இடத்தில் இருப்பது ஆச்சரியம். ஆனால் பாஜக சரத்குமாருடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி, நம்முடைய பாரிவேந்தருடைய பெரம்பலூர் தொகுதி, விருதுநகரில் ராதிகா சரத்குமார், அடுத்தபடியாக நம்முடைய வேலூரில் புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம், அடுத்து தேவநாத உடையார், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய திருநெல்வேலியில் நம்முடைய தென்காசி தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய பெயர் ஜான் பாண்டியன் போன்ற சிறு சிறு கட்சிகளை இணைத்து தாமரை சின்னத்தில் நிற்க வைத்து அவர்களுடைய ஓட்டு வங்கி அவர்கள்